அன்பான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்து இயேசுவின் மகிமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் உங்களோடு கூட தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஒரு நொடி செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சியாய் இருக்கிறேன். உன்னத பாட்டு 2:2, முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பங்கள் இருக்கிறது போல குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்களின் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிரியமானவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா லில்லி புஷ்பமா இருக்குமா. அந்த லில்லி புஷ்பம் எவைகளுக்கு நடுவிலே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது முட்களுக்கு நடுவிலே இருக்கிறது. முட்களுக்கு நடுவிலே இருக்கிறது என்பது எளிதான வாழ்க்கை அல்ல. முட்களுக்கு நடுவில ஒரு பூ மலர் அகப்பட்டு கொள்ளுமே ஆனால் அது எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அது அசைய முடியாது, ஆட முடியாது. அது அசைந்தாலும் அது ஆடினாலும் அதற்கு பார்த்தீங்கன்னா காயங்கள் உண்டாகும். அசைந்தாலும் காயம் உண்டாகும், ஆடினாலும் காயம் உண்டாகும். அது அமைதியா இருந்தாலும் முட்கள் காயப்படுத்தும். அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களுடைய வாழ்க்கையும் இப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதைத்தான் சங்கீதம் 34:19 வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் யாரு? நீதிமான்கள். இந்த நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்கும். அப்ப இந்த பூ என்ன செய்யுமா? எப்பொழுது பார்த்தாலும் குத்துப்பட்டுக்கிட்டே தான் இருக்குமா. ஆனால் ஒரு ரகசியம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எவ்வளவுக்கு எவ்வளவு அதுக்கு காயம் ஏற்படுதோ அந்த அளவுக்கு அந்த பூவுல இருந்து ஒரு வாசனை வருமா. லில்லி புஷ்பம் நல்ல வாசனையானது. ஆனால் முட்களினாலே காயப்படும் போது துர்நாற்றம் வீசாது, வாசனை வரும். இது எதை குறிக்கிறது? சாட்சி உள்ள வாழ்க்கையை இது குறிக்கிறது. சாட்சி உள்ள வாழ்க்கை. நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. யோபுவை குறித்து தான் நம்ம பார்க்கும்போது யோபு எவ்வளவு பாடுகளை அனுபவித்தார். ஆனாலும் அவர் ஆண்டவரை குறித்து தூஷிக்கவே இல்லை. சாட்சியாதான் இருந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, இது ஒரு சாட்சி. என் கண் அவரை பார்க்கும், இது ஒரு சாட்சி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துல இருக்கிற வரைக்கும் முட்கள் எல்லாம் நம்மளை குத்ததான் செய்யும். வேதத்துல சொல்லுகிறது, ஒரு நாள் வருவாராம் தோட்டக்காரரு, கையில கூடையோட இந்த முட்களுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பங்களை எல்லாம் பறித்து கொய்து கொண்டு அவர் போய் விடுவாராம். ஆகையினால முட்களுக்குள்ள இருக்கிறோன்னு கவலைப்படாதீங்க, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவங்கள் இருக்கிற வரைக்கும், அவர் நம்மளை அழைத்து கொண்டு போகிற வரைக்கும் இந்த உலகத்துல நல்ல வாசனை கொடுக்கிற சாட்சிகளா ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. காயங்கள் அத்தனையும் வாசனை கொடுக்க என்பதை உணர்ந்து கஷ்டம்தான், கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். ஜெபிப்போமா?
மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கேட்ட வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்க கிருபை எங்களிலே வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன்,